ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஏஷியா கப் வந்து மேட்ச் வந்து தரமாற போச்சு, வேற லெவலில் போச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து டாஸ் போட்டாங்க, அதில் வந்து பாகிஸ்தான் வந்து வின் பண்ணாங்க. எலக்டட் டு பேட் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் களத்தில் இருந்த பாகிஸ்தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பால்லே ஃபர்ஸ்ட் விக்கெட் இழந்துட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ஹார்திக் பாண்டியாவோட பால்ல கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டாரு. கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா அவர்களும் வந்து தரமான ஒரு சம்பவம் பண்ணி பவுல் போட்டார். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான விக்கெட் எடுத்தார், ஹாரிஸோட விக்கெட்டை. ஸோ அதுக்கப்புறம் களத்தில் இறங்கினது பார்த்தீங்க அப்படின்னா ஜமானும் ஃபர்கானும் நின்னாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் விக்கெட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குல்தீப் யாதவும் அக்சர் பட்டேலும் எடுத்தாங்க. ஸோ தரமான பவுலிங், வேற லெவலில் பவுலிங் வந்து பண்ணாங்க. மித்த எல்லாருமே சொற்ப ரன்களில் வந்து விளந்துட்டாங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானோட ஸ்கோரில் வந்து ஃபர்ஹான் அவர்கள் வந்து, அதுக்கப்புறம் அஃப்ரிடி, அதுக்கப்புறம் ஜமான், இவங்க தான் வந்து கொஞ்சம் ஹையஸ்ட் ஸ்கோரே எடுத்தாங்க. ஸோ இவங்க எல்லாத்தையுமே வந்து பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இந்தியா போட்டு தாறுமாறா பண்ணிட்டாங்க. முக்கியமாக சொல்லணும்னா குல்தீப் யாதவ் அவர்கள் வந்து 18 ரன்கள் தான் கொடுத்திருந்தாரு 4 ஓவரில். அவருக்கு சப்போர்ட்டிவாக பார்த்தீங்க அப்படின்னா அக்சர் பட்டேலும் அதே மாதிரி தாங்க 4 ஓவரில் 18 ரன் தான் கொடுத்திருந்தாரு, 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. அதே மாதிரி ஜஸ்பிரீத் பும்ரா 4 ஓவருக்கு 28 ரன்கள் கொடுத்து 2 விக்கெட்டுகள் எடுத்திருந்தாரு. ஹார்திக் பாண்டியாவும் வருண் சக்கரவர்த்தியும் தலா ஒரு விக்கெட்டுகள் எடுத்திருந்தாங்க. ஸோ அதனால வந்து பாகிஸ்தான் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து சுருண்டுட்டாங்க தான் சொல்லணும். மொத்தமாக வந்து 127 ரன்கள் தான் அடிச்சாங்க. அதிகபட்ச ஸ்கோர் வந்து இண்டிவிஜுவல் ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா 40 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. சஹீன் அஃப்ரிடி வந்து 33 ரன்கள் அடிச்சிருந்தாரு. ஸோ மொத்தமாக டோட்டல் வந்து 127க்கு 9 விக்கெட்டுகள் வந்து டார்கெட் வந்து 128 சொல்லி இந்தியாவுக்கு வந்து செட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் களத்தில் இறங்கின இந்தியன் பேட்ஸ்மேன் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல அபிஷேக் சர்மா தன்னோட ஆட்டத்தை, அதிரடியான ஆட்டத்தை காமிச்சார். சுப்மன் கில் வந்து 10 ரன்கள் ஆட்டம் இழந்தாரு. ஸோ அபிஷேக் சர்மா 31 ரன்கள் அடிச்சாரு. 13 பால்களில் 4 4கள் 2 6கள் வந்து அதில் வந்து அடங்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் சூரியகுமாரோட பர்த்டே அன்னைக்கு அவர் வந்து வேற லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு. தாறுமாறான கேம் விளாண்டுருக்காரு. 47 ரன்ஸ் எடுத்திருக்காரு 37 பால்ல. அவரும் திலக் வர்மாவும் பார்ட்னர்ஷிப் சூப்பராக போனாங்க. ஸோ 50 ரன் பார்ட்னர்ஷிப்பும் வந்தாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் தாறுமாறா தான் இருந்துச்சு. திலக் வர்மாவும் 31 ரன்கள் எடுத்திருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் களத்தில் இறங்கினது பார்த்தீங்க அப்படின்னா சிவம் துபே இறங்கினாங்க. திலக் வர்மா வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து சூரியகுமார் யாதவும் சிவம் துபேயும் வந்து பார்ட்னர்ஷிப் பிடிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எளிதாக வந்து இந்த ஸ்கோரை வந்து அட்டைன் பண்ணிட்டாங்க. 131 ரன்கள் அடிச்சாங்க. அதுவும் 15.5 ஓவர்கள் வந்து அட்டைன் பண்ணிட்டாங்க. ஸோ மிச்சம் 25 பால்கள் இருக்கு. இந்தியா வந்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி வந்து பெற்றிருக்காங்க. ஸோ இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்ல பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அதே லெவலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங்கும் வந்து வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாகவே 3 விக்கெட்டுகள் தான் இழந்தாங்க. ஸோ இவங்க வந்து பயங்கரமான ஒரு பேட்டிங் வந்து ப்ரோ பண்ணாங்க. ஸோ ஸ்லோவாக நிதானமாக ஆடினாலுமே அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. 25 பால்கள் மீதம் உள்ளது. அந்த டைம்லேயே வந்து ஈஸியாக வந்து இந்த ஸ்கோரை வின் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்கோரை வின் பண்ணது மூலமாக இந்தியா வந்து டாப் ஆஃப் த டேபிள் போயிருக்காங்க. ஸோ இந்த மேட்சோட பிளேயர் ஆஃப் தி மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி குல்தீப் யாதவ் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து அவர் 3 விக்கெட் எடுத்திருக்காரு, 18 ரன்கள் தான் கொடுத்தாரு 4 ஓவரில். இன்னொரு விஷயமும் பரவலாக வந்து சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பிளேயர்ஸ் யாருமே ஹேண்ட் ஷேக் வந்து பாகிஸ்தான் பிளேயர்ஸ்க்கு பண்ணல அப்படிங்கிறதையும் வந்து பயங்கரமாக வரவேற்றுட்டு இருக்காங்க. ஏன் அப்படிங்கிற காரணம் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்தியா வந்து அபாரமான வெற்றியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா வர்சஸ் பாகிஸ்தானில் இந்தியா அபாரமான வெற்றியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி டேபிளில் வந்து டாப் ஆஃப் த பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டைப்பந்து இன்சைட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.